எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஒரு விஷயங்களை மறப்பது அப்படின்றது வந்து கஷ்டம். சிலர் வந்து ஒரு வாட்ஸ்அப் உதாரணமாக வச்சுக்கொள்வோம். நீங்கள் என்னதான் அவங்களுக்கு செட் பண்ணியும் அவங்க அந்த செட்டை பார்த்துட்டு திடீர்னு அந்த செட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்க, நம்மளுக்கு ரிப்ளை தராமல். நம்மளுக்கு செருப்பால் அடித்ததுக்கு சமனாக இருக்கு. யோசிச்சிருக்கிறீங்களா? நம்ம லைஃப்பில் செய்கிற ஒரு முதல் தப்பு என்ன தெரியுமா? உரிமையை முழுதாக இன்னொருத்தரிட கையளிக்கிறது. அதாவது எனக்கான முழு உரிமையை நான் உன்னிடத்துல தாரேன். அன்பனான காதலனாக இருக்கட்டும், அன்பலான காதலிகளாக இருக்கட்டும், எல்லோருக்கும் ஒட்டுமொத்தமாக அவங்க அன்பு அப்படின்றது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளேயும் வரும் இல்லையா? ஒட்டுமொத்த அன்பையும் அவங்களுக்கு நம்ம கையில் பரிசாலிச்சிடுறோம். கடைசியில் என்ன நடக்கும்? எதுவோ ஒரு ஏமாற்றப்பட்ட நிலையில ஒரு இதயம் ஒரு டிப்ரெஷனான ஒரு நிலையில எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து சிந்திச்சு கொண்டிருக்கும். அப்படியான ஒருத்தர் நீங்களா? அந்த வீடியோ உங்களுக்காக தான். மறக்காம கடைசியில கமெண்ட்ல சொல்லுங்க. எப்பயுமே லைஃப்ல வளைவு நெளிவுகள்ல இருந்து கொள்ளுங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிளா ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நிமிர்ந்து இருக்கின்ற ஆணி இருக்கு தானே, எல்லோரும் வெகுவாக சுத்தியலை தட்டி அப்படியே உள்ள அமர்த்திட்டு போயிடுவாங்க. வளைவு நெளிவாக இருந்தா இது தேவையில்லை அப்படின்னு கணக்கு இல்லாமல் போயிடுவாங்க. சில இடங்கள்ல சில வளைவு நெளிவுகள் வாழ்க்கையில அவசியம். இன்னொரு உதாரணம் நல்லா சொல்லிக்கொள்றேன். வீதியோரங்கள்ல போறோம், சில இடங்கள்ல சோளகம் விற்கப்படும். அதாவது சோள கதிரோட விற்கப்படும் இல்லையா? நார்மலா விற்கிற கதிருக்கும் அதை சுட்டு வாட்டி வதக்கி எடுத்த கதிருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எக்ஸ்பென்சிவ் ஆனது சுடுபட்டது. வாழ்க்கையில எப்பயுமே பெருமதியானவர்கள் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில பாதிப்படைந்தவர்கள் மட்டும்தான். என்று சொன்னா லிட்டில் லேர்ன் பேர்ன் சம் லைஃப். ஓகே, சில இடங்கள்ல சூட்டோட கருகி இருக்கிறீங்களா அப்படின்னா நீங்களும் ஒரு தைரியசாலி என்று மனதில் தேற்றிக் கொள்ளுங்க. கட்டாயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. சுவை தாங்கும் எந்தன் கண்மணி